ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முதல் 20 நாள் சுமாரானதாகவும் கடைசி 10 நாட்கள் ரொம்ப சிறப்பானதாகவுமே மாறும். கடந்த சில மாதங்களாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெருசான வரவேற்பு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். அந்த குருவும் இப்போ அஸ்தமனத்தில் இருக்கு. ஜூலை 6ஆம் தேதி தான் அந்த அஸ்தமனத்தில் இந்த குரு உதயத்துக்கு வருது. அப்போ இந்த உதயத்துக்கு வர இந்த குரு உங்களுக்கு சிறப்பான பலன்களை உண்டு பண்ணும் நம்ம எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் முன்ன இருந்த நிலைமை மாறும். உத்தியோகத்தில் முன்ன நிறைய இடைஞ்சல்களும் கடுமைகளும் இருந்துக்கிட்டே இருந்தது. உத்தியோகம் பார்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். உங்களுக்கு அந்த வேலைகளை நீங்கள் உத்தியோகத்தில் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பண்ணுற முயற்சிகளை அதிகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 முறை முயற்சி பண்ண வேண்டிய அவசியங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரு ஒரு பின்னடைவாக உங்களுக்கு இருக்கும். சக பணியாளர்கள்ட்டையும் சரி, உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள்ட்டையும் சரி, நீங்கள் எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகமான நேரம் துவங்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஆதாயங்கள் கூடக்கூடிய நேரம் வரும். ஜூலை 6க்கு மேலே நல்ல லாபங்களே சேரும்னு எதிர்பார்க்கலாம். முன்ன மாதிரி ஒரு கடுமையான போக்கு இருக்காதுன்னு நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவம் சார்ந்த துறைகளில் அல்லது கெமிக்கல் சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, கணக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, ஓட்டல் சம்பந்தப்பட்ட தொழில், மளிகை சம்பந்தப்பட்ட தொழில், இதில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஆதாயம் ஏற்படுற மாதமாக தான் இது இருக்கும். அதனால் அதில் லாபங்கள் அதிகரிக்கலாம். விவசாயிகள் ஜூலை 6க்கு மேலே லாபம் பார்க்குற சூழல் ஏற்படும். குடும்ப நிலையில் நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து போய் தான் நிம்மதியை காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிற காலகட்டம் தான். அதனால் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய நிலைமையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளைகள் உங்களுக்கு பிரமாதமான பேரை வாங்கி கொடுப்பாங்க. ஜூலை 6க்கு மேலே அவங்களுடைய சூழலில் சிறப்பான போக்கு தென்படும். அது உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவங்களால தேவையற்ற தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட அல்லது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு கை கால் வலிகள், மூட்டு வலி, சளி தொல்லை ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதத்தோட நன்மையை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, பைரவர், குருவோட ஜீவசமாதி.